விஷயம் மட்டும் யாருக்குமே புரியாது. டே 4 ரவுண்ட் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டேன், 5வது ரவுண்ட் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி அது நல்லா பண்ணிட்டேன்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா ஆஃபர் லெட்டர் மட்டும் என் ஃபைனல் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுப்பலையா அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல பேசிக்கான இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்க போறேன்னா, நம்ம ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியும் நம்மளுக்கு ஏன் வந்து ஆஃபர் லெட்டர் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு தரப்போறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களோட பெட்டர் கேண்டிடேட் யாராச்சும் வந்திருப்பாங்க, சேலரியும் கம்மியா இருந்திருக்குன்னா அப்ப அந்த பெட்டர் கேண்டிடேட்டுக்கு போய்ப்பாங்க. எந்த ஒரு ஃபைனல் ரவுண்ட் போற வரைக்கும் ஒரு 2-3 கேண்டிடேட் வருவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சிடிசி வந்து அவங்க வச்சுக்கிற பட்ஜெட் குள்ள ஃபிட் ஆகாம போயிடலாம். இதனால கூட உங்களோட ஆஃபர் லெட்டர் இல்ல உங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா பிசினஸ் டீக்ரோத். அதாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க பிசினஸ் போகாம பிசினஸ் திடீர்னு வந்து டீக்ரோத் ஆயிடுச்சுன்னா அந்த டைம்ல கூட உங்களோட கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்றதை நிப்பாட்டிடுவாங்க. அடுத்து பார்த்தா ஹைரிங்க ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. நான் ப்ரீவியஸா சொன்ன மாதிரி பிசினஸ் டீக்ரோத் ஆகுது, பிசினஸ் சரியில்லைன்னா அந்த டைம்ல ஹைரிங்க கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் பண்ணுவாங்க.